4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ரோடு. அது அங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணலாம். அப்படி அது இல்லைன்னா அது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். மிஸ்ட்ரியாக இருக்குல்ல? புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃபேசியஸ் டு கோய்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலம் வந்து நாய்மெச்சரிங்கிற ஒரு சூப்பரான ஐலாண்டையும் ஃப்ரான்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாலமாக அங்கே இருக்குது. ஆனால் அந்த ரோட்டை சுற்றி ஃபுல்லாகவே கடல் தண்ணி இருக்கிறனால அலையோட வேகம் எப்பெல்லாம் அதிகமாக இருக்குதோ ஸோ அப்போல்லாம் அந்த ரோடு தண்ணி கடியில் போய் தண்ணி ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். அலையோட வேகம் எப்பெல்லாம் கம்மியாகுதோ ஸோ அப்போ தண்ணியை விட்டு அது மேலே வந்து அந்த ரோட்டு மேலே எல்லாருமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த ரோட்டுக்கு 2 சைட்லையுமே 2 போர்டு வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அலையோட அளவு எப்போ அதிகமாகும் எப்போ கம்மியாகும் அப்படின்னு அதுக்கான டைமிங்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ப்ரெடிக்ட் பண்ணி தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் ஃபுல்லாகவே படித்து பார்த்துட்டு தான் ட்ராவல் பண்ணணும். ஆனால் மினிமம் 2 தடவையாச்சும் அந்த ரோடு வந்து தண்ணிக்குள்ளே ஃபுல்லாகவே முழுகிடும். ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் தண்ணிக்குள்ளே முழுகினாலுமே பரவாயில்ல, நம்ம அதில் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, நேச்சரில் அழகும் இருக்குது, ஆபத்தும் இருக்குது. ஸோ அப்படி அழகுக்குரிய விஷயந்தான் வந்து மவுண்டெயின்ஸில் இருக்கிற வால்பாறை. அந்த வால்பாறையில் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு vlog போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி சேனலில் இருக்குது, செகண்ட் வீடியோ இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. முடிஞ்ச 2 வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு மைண்ட் வரும், சார் இந்த மாதிரி நம்மளும் ஒரு ட்ராவல் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச செக் பண்ணி பாருங்கள். பாய்.